கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 5:14 இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். தேவனுடைய அழைப்பு இயற்கைக்கு மேற்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வாயாக இருக்கும்படி அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய அன்பை விட்டு வழி விலகி சென்றபோதும் அவருடைய கிருபை உங்களை அவருக்கு சமீபமாக சேர்க்கிறது. ஆகையால் நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். பரிசுத்தத்தின் மேல் நீங்கள் பரிசுத்தம் அடைவீர்கள். ஏற்ற வேளையில் அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வரும். அந்த வார்த்தை நேரடியாக அவரிடமிருந்து வரும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உள்ள அவருடைய அழைப்பை புரிந்து கொள்ள செய்யும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். தங்கள் வாழ்க்கையில் பாவத்தோடு பரிசுத்தம் உள்ள தேவனை எவரும் அணுக முடியாது. ஒருவன் தேவனுடைய பிரசன்னத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தேவ ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். தேவன் உங்களை தெரிந்து கொள்ளும் போது தம்முடைய அக்னியை உங்களுக்குள் வைக்கிறார். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். நீங்கள் அவருடைய வாயாக மாறின பின்பு உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவருடைய அக்னியாக இருக்கும். அது பாவத்தையும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்தும். அதே வேளையில் தேவனுடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும். பிரியமானவர்களே, கர்த்தர் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறபடியால் அவருடைய வார்த்தைகளும் அக்னியாயிருக்கும். அக்னிமயமான அவருடைய வார்த்தைகள் மனம் திரும்புகிறவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அதே வேளையில் அவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி உண்மையும் உத்தவமாய் அவரை சேவிக்க மனமில்லாதவர்களுக்கு பட்சிக்கிற அக்னியாயிருக்கும். இன்றைக்கு அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் மூலமாக அநேகர் கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக திரும்புவார்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் உமக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. எத்தனையோ சூழ்நிலைகளில் உம்மை விட்டு தூரம் போன காலங்கள் உண்டு. ஆனால் உம்முடைய கிருபை எங்களை விடலப்பா. நீர் எங்களை ஆண்டவரே, எங்களுடைய நாவை உம்முடைய அக்னியினால் நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த விரும்புகிறீர். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் வார்த்தை அக்னியாய் வெளிப்பட்டு அநேகரை உம்மண்டை ஆண்டவரே கொண்டு வரட்டும். ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.